சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 3/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா பௌர்ணமி திதி மதியம் 3:32 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் மாலை 5:26 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில 9:02 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். எல்லா சிவாலயங்களிலுமே இன்றைய தினம் அந்த நடராஜ பெருமானினுடைய அந்த திரு நடன காட்சியை நம்மால் காண இயலும். ஆருத்ரா தரிசனம் என்ற பெயரிலே நடராஜ பெருமானை அப்படியே அழைத்து கொண்டு வருவார்கள். நடனமாடிக்கொண்டே வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை காண முடியும். ஆக எல்லோரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துல எத்தனை மணிக்கு ஆருத்ரா தரிசனம் நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சுண்டு அவசியம் தரிசனம் செய்ய வேண்டியது. இது போக சடைய நாயனாரினுடைய குரு பூஜை நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக சாகம்பரி ஜெயந்தி அப்படிங்கிறதையும் பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:35 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:50 சந்திர உதயம் என்பது மாலை 5:57 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:54 முதல் காலை 6:36 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:24 முதல் பகல் 10:48 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:37 முதல் 3:02 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:35 முதல் 8 மணி வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இரவு 1:49 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:35 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருந்தா. அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிடுவதற்கு கூட நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டுமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருந்தது. நிச்சயமாக அவருக்கு எப்படி சொல்லணும்னு சொன்னா, மிகவும் அவசரமாக மருந்து சாப்பிட வேண்டும்னு சொன்னா அதற்காக நாம் நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு ஒரு டெம்பரேச்சர் பார்க்கிறோம், ஒரு ஜுரம்ங்கிறது ஒரு 104 டிகிரி அடிக்குதுன்னு சொன்னா டாக்டர் எழுதி கொடுக்குற மருந்தை உடனடியாக சாப்பிட்டு விட வேண்டுமே தவிர அதற்காக நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்திலே ஒரு மூட்டு வலிங்கிறது ரொம்ப நாளா எனக்கு இருந்துகிட்டே இருக்கு சார், இந்த மூட்டு வலிக்காக நான் போய் டாக்டரை பார்க்க போனேன், அவ மருந்து மாத்திரை எழுதி கொடுத்திருக்கா அப்படின்னு சொன்னா, அது போல ஒரு நீண்ட நாளாக ஒரு பிரச்சனை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, நீண்ட நாட்களாக எனக்கு கடுமையான வயிற்று வலி என்பது இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இது போன்ற பிரச்சனைகளுக்கு ரொம்ப நாளா தொடர்ந்து ஒரு வியாதிங்கிறது இருந்துருக்குன்னு சொன்னா அந்த வியாதிக்கான மருந்தினை சாப்பிடுவதற்கு நிச்சயமாக நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டும். அதாவது புதியதாக அந்த மருந்தினை சாப்பிட துவங்குகிறோம், இன்றையிலிருந்து இந்த மருந்தினை நான் ஆரம்பிக்க வேண்டும் இருந்தால் அதற்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டும். அதைத்தான் பஞ்சாங்கத்திலேயே தெளிவாக கொடுத்திருப்பார்கள். எப்படி கொடுத்திருப்பான்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா பஞ்சாங்கத்திலுமே பார்க்கலாம். வியாதியஸ்தர் மருந்துண்ண அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த தலைப்பு போட்டு வியாதியஸ்தர் மருந்துண்ண நான் அப்படின்னு சொல்லி வெறும் டைட்டில் கீழே நிறைய விஷயங்களை கொடுத்திருப்பா. வியாதியஸ்தர் மருந்து உண்டுன்னு சொன்னா இதை தவிர ஒரு நட்சத்திரங்கள், உதாரணத்திற்கு ஒரு சில நட்சத்திரங்கள் கொடுத்திருக்கான்னு சொன்னா அந்த நட்சத்திர நாட்களை
நாட்களை தவிர மற்ற நாட்களிலே மருந்து சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி விதண்டாவாதம் பேசக்கூடாது. அந்த நாளில் இருந்து துவங்கி டெய்லி சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். உதாரணத்திற்கு ஒரு 3 மாசத்துக்கு நீங்க இந்த லேகியத்தை சாப்பிட்டுட்டே வாங்கன்னு ஒரு மருந்து மாத்திரை கொடுக்குறான்னு சொன்னா அதை துவக்குவதற்கான நாளைத்தான் இப்படி குறிப்பிட்டு இருக்கிறார்கள். வியாதியஸ்தர் மருந்துண்ண அப்படிங்கிற தலைப்புல நட்சத்திரங்கள் பார்த்தோம்னா அஸ்வினி, ரோகிணி, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுஷம், உத்ராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி ஆகிய இத்தனை நட்சத்திரங்களையும் கொடுத்திருப்பார்கள். இந்த நட்சத்திர நாட்களிலே தாராளமாக நீங்க மருந்து உண்ண துவங்கலாம். அதே மாதிரி திதி அப்படின்னு வரும் பொழுது த்விதியை, திருத்தியை, பஞ்சமி, சப்தமி, ஏகாதசி, துவாதசி மற்றும் திரையோதசி திதிகளை மட்டுமே கொடுத்திருப்பார்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், த்விதியை 2வது நாள் வருது இல்லையா, அந்த த்விதியை திதி, திருத்தியை 3, பஞ்சமி அதாவது 5வது நாள், சப்தமி 7வது நாள், ஏகாதசி 11வது நாளுக்கு போயிடுறா. அஷ்டமி, நவமி, தசமி எல்லாம் விட்டுட்டா, டைரக்டா சப்தமில இருந்து ஏகாதசிக்கு போயிடுறா. அப்புறம் துவாதசி 12வது நாள் மற்றும் 13வது நாள் ஆகிய அந்த திரையோதசி திதியிலும் மருந்துண்ணலாம் சொல்லியிருக்கா. அதே மாதிரி மருந்துண்ண துவங்கும் பொழுது அந்த லக்னத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்றா. குறிப்பாக அந்த லக்னத்திலிருந்து 8ஆம் இடம் என்பது சுத்தமாக இருக்க வேண்டும். ஒரு 8ல ராகு வச்சுட்டு அந்த நேரத்துல போய் நம்ம மருந்து சாப்பிடக்கூடாது. 8ல செவ்வாய் இருக்கார், 8ல சனி இருக்கார், 8ல சூரியன் இருக்கார்னு சொன்னா கண்டிப்பாக அந்த லக்னத்தை உபயோகிக்க கூடாது. 8ஆம் இடம் சுத்தம் என்பது அவசியம் பார்க்க வேண்டும் சொல்றா அந்த மருந்து உண்ணுவதற்கு. அது கூட என்னென்ன லக்னங்கள் சொன்னா மேஷ லக்னம், கடக லக்னம், துலா லக்னம், மகர லக்னம் ஆகிய இந்த 4 லக்னங்களிலும் மருந்து உண்ணுவது என்பது மிகவும் விசேஷம் சொல்றார். இந்த 4 லக்னங்களைத்தான் எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா சரலக்னம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். சரம், ஸ்திரம், உபயம் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி சரலக்னங்களிலே நீங்கள் மருந்து உண்ண துவங்கலாம். அப்படி மருந்து உண்ண துவங்கும் பொழுது மிக வேகமாக அந்த மருந்தானது உங்களுடைய உடம்பிலே பணியாற்றும். மிக வேகமாக பணியாற்றி அது சீக்கிரமா அந்த நோயை குணப்படுத்திடும் சொல்றார். என்னென்ன லக்னங்கள்? மேஷம், கடகம், துலாம் மற்றும் மகர லக்னங்களிலே வியாதிஸ்தர்கள் மருந்துண்ண துவங்கலாம் சொல்லிட்டான். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை, அந்த இருக்கிற 7 கிழமைகளிலே ஞாயிற்றுக்கிழமை என்பது மருந்துண்ணுவதற்கு மிகவும் விசேஷம் சொல்றார். மருந்துண்ண துவங்குவதற்குன்னு சொல்லிட்டு ஏன்னு சொன்னா அந்த சூரியனைத்தான் இந்த மருந்துகளுக்கெல்லாம் அதிபதியாக, அதனால்தான் ஜாதகத்துல சூரியன் பலமாக இருந்தாலே ஒரு மருத்துவராக முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருப்பா. ஆக ஞாயிற்றுக்கிழமை நாள் என்பது கூட மருந்து உண்ணுவதற்கு மிகவும் விசேஷமான நாளாகவே பார்க்கப்படுகிறது. இது போக இன்னொரு விஷயத்தையும் கொடுத்திருப்பா. வியாதியஸ்தர்கள் குளிப்பதற்கு, குளிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பை கொடுத்திருப்பா. சார் வியாதியஸ்தர்கள் குளிக்கன்னு சொன்னா அவங்க அவ்வளவு நாளா குளிக்கவே கூடாதா அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாள் குளிக்காதே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா தெரியுமா. உன்னுடைய உடம்புல இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது, ஒரு அம்மை போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அம்மை போட்டிருக்கோம் என்ன சொல்லுவா, இந்த நாள்லதான் தலைக்கு ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லுவாள், தலைக்கு தண்ணி ஊத்துறதுன்னு சொல்லுவா தெரியுமா. அதற்கு நாள் எடுப்பதற்கு கூட இந்த நட்சத்திரங்கள் மிகவும் நல்லதுன்னு சொல்றா. நான் அம்மை போட்டிருக்கிறதுக்கு மாத்திரம் சொல்லல, ரொம்ப நாளா குளிக்காமலேயே இருக்கா, உடம்புல ஏதோ அடிபட்டு இருக்கு, ஃபுல்லா கட்டுவெல்லாம் போட்டிருக்கா அப்படின்னு சொன்னா கூட அந்த கட்டுக்கள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த நாள்ல நீங்க அவளை குளிப்பாட்டலாம்னு சொல்லுவா தெரியுமா. அந்த மாதிரி ஒரு நீண்ட நாட்களாக தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் ஸ்நானம் பண்ணாமலே இருக்கும்னு சொன்னா அது ஏதோ ஒரு உடல்நிலை பிரச்சனையின் காரணமாகத்தானே குளிக்காம இருப்பா. அவர்கள் தலைக்கு ஸ்நானம் செய்வதற்கு கூட நட்சத்திரங்களை கொடுத்திருப்பார்கள். என்னென்ன நட்சத்திரம் சொல்லி பார்த்தோம்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை, மிருகசீர்ஷம், திருவாதிரை, பூசம், பூரம், ஹஸ்தம், சித்திரை, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய இந்த நட்சத்திர நாட்களிலே வியாதியஸ்தர்கள் ஸ்நானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டா. அதே மாதிரி த்விதியை, திருத்தியை, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி ஆகிய திதிகளும் கூட ஸ்நானம் செய்வதற்கு விசேஷம். மேஷ லக்னம், மிதுன லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மகர லக்னம் மற்றும் மீன லக்னங்களிலும் கூட இந்த மாதிரி வியாதியஸ்தர்கள் ஸ்நானம் செய்வதற்கு விசேஷம் சொல்றா. கிழமைகள் பார்த்தோம்னா செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமை நாட்களிலே பகற்பொழுதிலே ஸ்நானம் பண்ண வேண்டும். வியாதியஸ்தர்கள் இரவிலே ஸ்நானம் பண்ணக்கூடாது. எப்ப பண்ணணும்? செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய கிழமைகளிலே பகற்பொழுதிலே ஸ்நானம் பண்ண வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய பஞ்சாங்கத்திலேயே தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.